கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் ரட்சகரும் சீக்கிரம் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அவருடைய வார்த்தைகள் நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. அவர் ஜீவனுள்ள தெய்வம். அவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தருகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிப்பதாக. தெய்வ சமூகத்தில் ஜபத்தோடு கூட வாஞ்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை காத்திருப்போம். அவர் ஒவ்வொரு மனிதரோடும் கூட பேசுகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சற்று நேரம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். அநேகரை ஆண்டவர் பக்கமாக, அந்த நித்திய ஜீவனின் பக்கமாக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவிடத்தில் வரா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய், நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்தினார். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக, ஜனங்கள் மீட்படைவதற்காக தன் உதரம் முழுவதையும் சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்து, தன் சரீரம் கிழிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து, அவர் இந்த உலகத்திலே அடிக்கப்பட்டு பாடுபட்டு மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். தன் ஜீவனை கொடுத்து ஜீவன் பெற்றவராய் அவர் உயிரோடு எழுந்தார், மீட்பை கொடுத்தார். அப்படிப்பட்ட கர்த்தர், அப்படிப்பட்ட தேவன் உயிர் தெழுந்த பிற்பாடு தன்னுடைய ஜனங்களை நோக்கி, தன்னுடைய சீசர்களை நோக்கி சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பலன் தேவை. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு, குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு ஒரு அசாத்தியமான ஒரு பலன் நமக்கு தேவை. அவருடைய பலன் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வாழ்ந்துவிட முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு நான் பலன் தருவேன். ஏன் இதை சொன்னார்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து உபத்திரவப்பட்ட போது ஒருவன் அவனை காட்டிக் கொடுக்கிறார், ஒருவன் அவனை மறுதலிக்கிறார், மற்றவர்களோ அவரை விட்டு ஓடி போகிறார்கள், இன்னொருவனோ வஸ்திரத்தை விட்டு நிர்வாணியாய் ஓடி போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சிதறி ஓடுகிறார்கள். அவர்களுக்குள்ளே பலவீனம். மனிதன் என்பவன் பலவீனமானவன். வாழ்க்கை என்பது பலவீனமானது, சோர்வுற்றது. அவர்களால் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சகிக்க முடியவில்லை. அவர்களோ அவரை விட்டு ஓடுகிறார்கள். ஒருவன் அவரை சந்தேகப்படுகிறார். இப்படியாக சில பழைய வாழ்க்கையினராய் திரும்பி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் போய் ஒரு அறை வீட்டுக்குள்ளே பூட்டிக் கொண்டு, அறை வீட்டுக்குள்ளே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இயேசு அவர்கள் மத்தியிலே சென்று, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், கலங்காதிருங்கள், நான் தான் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துகிறார், அவர்களை திடப்படுத்துகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு ஒரு பலன் தேவை என்பதை அவர் உணர்ந்து அவரை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீங்கள் நானும் ஜெயிப்பதற்கு, இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, இந்த உலகத்திலே ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியாகிய பலன்
நமக்கு தேவையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், அவர் நம்மை திடப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் அனுப்புகிறார்? இந்த உலகத்திலே அவர் பிரசங்கித்து ஜனங்களை ஆனந்தப்படுத்தி மறித்து உயிரோடு எழுந்து அவர் பரமேறி சென்றவராக இருக்கிறார். அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாக, தான் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, கெத்செமனே தோட்டத்திற்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தின் இறுதி பகுதிகளிலே நாம் அதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சீசர்களை அழைத்து தன் அருகே அமர வைத்து அவர்களோடு அநேக காரியங்களை குறித்து சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி பேசுகையில் அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் போக போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பிற்பாடு நான் உங்களை என்னிடத்தில் இருக்கும்படியாக நான் சேர்த்துக் கொள்ள வருவேன் என்பதாக வாக்கு கொடுக்கிறார். ஆனால் நான் போகும் பொழுது உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிடேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நகரமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3.5 ஆண்டுகள் இயேசு சீசர்களோடு கூட இருந்து அவர்களோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார், அவர்களை நடத்துகிறார். அவரை நம்பி ஏராளமானவர் சேர்ந்து விட்டார்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. யாரெல்லாம் இயேசுவிடத்தில் வருகிறாரோ, யாரெல்லாம் தன் வாழ்க்கையை கிறிஸ்துவிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில உயர்வு வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் ஒரு ஸ்தோத்திரம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வேண்டுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தின் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திரும்பி நீ அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமா? அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டுமா? இயேசுவிடம் ஓடி வா. இயேசுவிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அப்படி தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் திக்கற்றவராய் விடுகிறவரும் அல்ல. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உங்களை திக்கற்றவர்களாய் விடலாம், இந்த உலகம் உங்களிலே அநாதைகளாய் விட்டுவிடலாம், ஆதரிப்பதற்கு யாரும் இல்லாதவர்களாய் விட்டுவிடலாம், உதவி செய்வதற்கு யாரும் இல்லாதவராய் விட்டுவிடலாம். இந்த மனிதன் உன்னை வெறுக்கலாம், இந்த மனிதன் உன்னை ஒதுக்கி வைக்கலாம், இந்த மனிதன் உன்னை புறக்கணிக்கலாம், உன்னிடத்தில் இருக்கிறவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் இயேசுவோ ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களை திக்கற்றவராய் விடுகிறவர் அல்ல. உங்களை மார்போடு அணைக்கிறவர், உங்கள் தோள் மேலே உங்களை தோள் மேலே சுமக்கிறவர். அவர் ஒரு ஸ்தோத்திரம், கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கும் வண்ணமாய் சுமந்து வருகிறவர், ஒரு தாயை போல தேற்றுகிறவர், ஒரு தகப்பனை போல தாங்குகிறவர். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களை எந்த சூழ்நிலையிலும் அவர் திக்கற்றவராய் விட்டு விடுகிறவர் அல்ல. அப்படி திக்கற்றவராய் நான் விட மாட்டேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர். அவர் சொல்லுகிறார், நான் ஒரு தேற்றரவாளனை உனக்கு அனுப்புவேன், உங்களுக்கு அனுப்புவேன் என்பதாக சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நம்மை தேற்றுவதற்காக, இந்த உலகத்திலே நம்மை ஆற்றுவதற்காக ஆண்டவர் தேற்றரவாளனை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த தேற்றரவாளன் யாரா? பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை அவர் அனுப்புகிறார். சத்திய ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தேற்றரவாளன் மாத்திரமல்ல, சத்திய ஆவியானவர். அவர் வந்து சகல சத்தியத்தை குறித்தும் நம்மோடு கூட பேசுவார். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். பாவம் செய்யும் போது பாவம் செய்யாதே என்று கூறுவார். அவர் பாவத்தை குறித்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, நீதி என்னவென்றும் அவர் பேசுகிறார். எது நீதியான காரியம், நாம் செய்யும் காரியத்திலே நீதியான காரியம் எது என்று அவர் பேசுகிறவர். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவர். என்ன கேட்கிற அருமையான தேவஜனமே, அவர் தேற்றுகிறவர், அவர் திக்கற்றவராய் விடாதவர், அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்காக அவர் கொடுக்கப்பட்டவர். வேதம் சொல்லுகிறது, என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்காக அவரை நான் அனுப்புவேன். அவர் உங்களுக்குள்ளே உலாவி
உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவா. இந்த உலகம் அவரை அறியாது, இந்த உலகத்தின் ஜனங்கள் அவரை அறிய மாட்டார்கள். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, யாரெல்லாம் அவரை நம்புகிறாரோ, அவருடைய இருதயங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி உலாவுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். சோர்ந்து போகிற இந்த உலகத்திலே, தளர்ந்து போகிற இந்த உலகத்திலே, வருத்தத்தை சுமந்து, பாடுகளை சுமந்து, வேதனைகளை அனுபவித்து கலங்கி நிற்கிற நேரங்களிலே நாம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கு, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, உலகத்திலே நமக்கு வேதனைகள் உண்டு, உலகத்திலே நமக்கு பலவிதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. கடினமான பாதைகளின் வழியாய் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு, இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்குரிய ஒரு பல பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ளே வருகிறது. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் நமக்கு பலத்தை தருகிறவர். ஆம், வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை பலனடைய பண்ணுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் சாட்சியாய் நிற்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் சாட்சியாய் இருப்போம். இயேசுவை குறித்து சாட்சியாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாய் மாறுகிறது. நம்முடைய குடும்பம் அவருக்கு ஒரு சாட்சியாய் மாறுகிறது. நம்முடைய ஜீவிதம் அவருக்கு ஒரு சாட்சியாய் மாறுகிறது. இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் சாட்சி இல்லாத வாழ்க்கை, சாட்சி இல்லாத ஜீவிதம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருக்கிற குடும்பத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகள், நாம் இருக்கிற தெருவிலே ஆண்டவருக்கு சாட்சிகள், நாம் இருக்கிற கிராமத்திலே, பட்டணத்திலே, நகரத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகள், நாம் வாழ்கிற தேசத்திலே ஆண்டவருக்கு சாட்சிகள். இந்த உலகத்திலே நீங்கள் நானும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்னைக்கு நாம் கர்த்தருக்குள்ளே பலனடைந்திருக்கிறோமா? இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு என்று சாட்சிகளாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட போது, சீசர்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட போது அவர்கள் எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருந்தார்கள் என்று மாத்திரம் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். கனியினாலே சாட்சிகளாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்திலே சாட்சிகளாக இருக்க வேண்டும், நீதியிலே சாட்சிகளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை நமக்குள்ளே உள்வாங்கி அவரை நமக்குள்ளே பிரதிபலித்து நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறதிலே சாட்சிகளாக இருக்க வேண்டும். இப்படி அநேக காரியங்களிலே நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நன்கு கேட்டிருக்கிறோம். இந்த அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகத்திலே தேவ பிள்ளைகள், சீஷர்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட பிற்பாடு அவர் எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருந்தார்கள் என்று சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலே வந்தபோது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்ப
நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் அபிஷேகத்திலே சாட்சி உள்ளவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும்போது நாம் முதலாவது அபிஷேகத்திலே சாட்சி உள்ளவர்களாய் மாறுகிறோம். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 120 பேராக மேல் வீட்டறையிலே கூடி பரிசுத்த ஆவியானவரை காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாய் வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாய் வெளிப்பட்ட பொழுது அவர்கள் மேல் விசேஷித்த அபிஷேகம் ஊற்றப்பட்டது, விசேஷித்த வல்லமை ஊற்றப்பட்டது, விசேஷித்த வரங்கள் ஊற்றப்பட்டது. அவர்கள் வரங்களினால் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அவர்கள் அபிஷேகத்திற்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறினார்கள். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் அபிஷேகத்திற்கு சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் நீங்கள் நானும் சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்கிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அந்நிய பாஷை இல்லை என்கிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அபிஷேகம் இல்லை, வரங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார், அந்த வெளிப்பாடு நமக்குள்ள இருக்கிறது, ஆனால் அபிஷேகம் அந்நிய பாஷையோ இல்லை என்பதாக இப்படி பல விதங்களை சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளாய் கொடுக்கப்படுகிறார். ஆனால் அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ளிருந்து ஒரு ஜீவ நதி எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ளிருந்து அபிஷேகம் வெளிப்படும், நமக்குள்ளிருந்து வரங்கள் வெளிப்படும். ஓ, பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அல்ல, அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வரம் தான் அந்நிய பாஷை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொரிந்தியர்களை வாசிக்கிற கொரிந்தியர்கள் நிருபத்திலே பவுல் அழகாய் சொல்லுவார், ஓ, ஆவியானவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். அந்த வரங்களிலே ஒரு வரம் தான் அந்நிய பாஷை. அபிஷேகம் நமக்குள்ளே வரும் பொழுது வரங்கள் நமக்குள்ளே வெளிப்படுகிறது. அபிஷேகம் எப்பொழுது நமக்குள்ளே வரும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அபிஷேகம் வெளிப்படுகிறதா இருக்கிறது. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபிஷேகம் நுகங்களை உடைக்கும், அபிஷேகம் கட்டுகளை உடைக்கும், அபிஷேகம் தடைகளை உடைக்கும், அபிஷேகம் அந்தகார வல்லமைகளை உடைக்கும், அபிஷேகம் அந்தகார வல்லமைகளிலிருந்து விடுதலையை கொண்டு வரும். அபிஷேகம் எல்லா தடைகளையும் உடைக்கும். நமக்குள்ளே ஒரு அபிஷேகம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் வேதம் அழகாய் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்படி வாசிக்கிற அந்த வேத பகுதியை தான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் மத்திய பகுதியிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க முடியும். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவேல் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது போல இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் அபிஷேகத்திற்கு சாட்சி உடையவர்களாய் மாறினார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் அபிஷேகத்திற்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறுகிறோம். ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்பப்பட்டு வரங்களை பெற்று கர்த்தருக்காய் எழும்ப வேண்டிய ஒரு காலம். யோவேல் தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்குள்ளே நிறைவேற வேண்டிய ஒரு காலம். பின்மாறி ஆவி ஊற்றப்பட வேண்டிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காய் காத்திருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ அபிஷேகத்திற்காய் காத்திருங்கள். அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் இன்னும் அனல்மூட்டப்படுங்கள். அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொண்டவர்கள் இன்னும் ரெட்டிப்பார் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்காய் காத்திருங்கள். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் தேவ அபிஷேகத்திற்காக காத்திருங்கள். கர்த்தர் நம்மை நிரப்புகிறவர், கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறவர். நீங்கள் நானும் அபிஷேகத்திற்கு சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அபிஷேகத்திலே சாட்சி உள்ளவர்களாய் மாறுகிறோம். அபிஷேகத்திலே சாட்சி உள்ளவர்களாய் மாறும் பொழுது மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அபிஷேகத்திற்கு சாட்சி உடையவர்களாய் மாறுகிறீர்கள். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஒரு காரியத்தை முன்வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள்.
அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோர் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்று வைப்பார்கள். ஒரு சப்பானியாய் இருந்தவர், தாயின் வயிற்றிலிருந்து பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதன், அவனை பிச்சை கேட்கும்படிக்காக தேவாலயத்தின் வாசலிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அப்படி தேவாலயத்தின் வாசலிலே அவர்கள் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது 3வது வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தார். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தார். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு ஜெபம் பண்ணும்படியாய் கடந்து சென்ற நேரத்தில் இந்த பிச்சைக்காரன் அவர்களை பார்த்து, ஐயா பிச்சை போட வேண்டும் என்று சொல்லி அவர்களை பார்த்து பிச்சை கேட்டான். பிச்சை கேட்கும் போது அவர்கள் அவனை உற்று பார்க்கும்படியாய் சொன்னார்கள். அப்படி உற்று பார்க்கும்படி சொன்ன நேரத்தில் அவன் நினைத்தான், ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை உற்று பார்க்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்து குதித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான் என்பதாக இங்கே பார்க்கிறோம். யார் இந்த பேதுருவும் யோவானும்? இயேசுவின் நாட்களிலே இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது சந்திர ரோகியான ஒரு மனிதனை அவர்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மிகவும் போராடி பார்க்கிறார்கள். எல்லன வேணும் அவர்களை சுகப்படுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி இவர்களை கடிந்து கொள்ளுகிறதான இயேசு கிறிஸ்து கூட அங்கே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவோடு இருந்த நாட்களிலே இவர்களை அற்புதம் செய்ய முடியவில்லை. இயேசுவோடு இருந்த நாட்களிலே இவர்களால் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை. இவர்களால் எந்த ஒரு அதிசயத்தையும் நிகழ்த்தி காட்ட முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது அவர்கள் தேவாலயத்திற்கு போகும்போது ஒரே வார்த்தை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அவர்கள் எழுந்தார்கள், நடந்தார்கள், குதித்தார்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளே வந்தபோது இவர்களோ அற்புதத்திற்கு சாட்சிகளாய் மாறினார்கள். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் அற்புதத்திற்கு சாட்சிகளாய் மாறுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக இவர்கள் எந்த அற்புதத்தையும் எந்த அதிசயத்தையும் இவர்களால் செய்ய முடியவில்லை. அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்றார்கள், அதிசயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்குள்ளே வந்த பொழுது இவர்களை கொண்டு அநேகர் ஆச்சரியப்படுத்த கடவுள் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். இவர்கள் நிழல்பட்டு சுகமானார்கள், இவர்கள் அழுக்கான வஸ்திரங்கள் பட்டு சுகமானார்கள், இவர்களை பின்தொடர்ந்தவர்கள் சுகமானார்கள், இவர்கள் யார் மேல் கை வைக்கிறார்களோ அவர்கள் நல்ல விடுதலை ஆனார்கள். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நம்மை கொண்டு கர்த்தர் அநேகரை விடுவிக்கிறார். நம்மை கொண்டு திரளான அதிசயங்களை செய்து நம்மை அற்புதத்திற்கு சாட்சி உள்ளவர்களால் கர்த்தர் மாற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் அற்புதத்திற்கு சாட்சியாய் மாறுகிறோம். நமக்குள்ளே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். மாத்திரமல்ல, நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் எப்படி அற்புதம் செய்வார் என்று நினைக்கிறீர்களோ, வேதம் அழகாய் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அங்கே போதகரை கொண்டு நடக்கும் அடையாளங்கள் ஆவன, சுவிசேஷங்களை கொண்டு நடக்கும் அடையாளங்கள் ஆவன, தீர்க்கதரிசிகளை கொண்டு நடக்கும் அடையாளங்கள் ஆவன, அப்போஸ்தலர்களை கொண்டு நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. யாரெல்லாம்
ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அவர்களை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். விசுவாசிக்கிறவர்களை கொண்டு அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் அனுப்பி பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அற்புதங்களை செய்கிறார். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா பிசாசுகள் நம்மை கொண்டு ஓடும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது அது அவர்களுக்கு சொஸ்தமாக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நாம் தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்மை கொண்டு மரித்தோரை உயிர்த்தெழுப்புகிறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் நம்மை கொண்டு திரளான அற்புதங்களை செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் அற்புதத்திற்கு சாட்சிகளாய் மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அபிஷேகத்திற்கு சாட்சிகள், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அற்புதத்திற்கு சாட்சிகள். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. பரிசுத்த ஆவியானவரை செயல்பட அனுமதியுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை அநேகருக்கு அற்புதங்களை செய்கிற சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ளது அற்புதத்திற்கு சாட்சி. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லும்படிக்காக வாஞ்சிக்கிறேன். 4ஆம் அதிகாரம், அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 1-2 வசனங்களை வாசித்து கேட்போம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்தின் சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அபிஷேகத்திற்கு சாட்சிகளாய் இருந்தவர்கள், அற்புதத்திற்கு சாட்சிகளாய் இருந்தவர்கள் இப்பொழுது பாடுகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை பிடித்து அவர்களை ஸ்தோத்திர சினம் கொண்டு அவர்கள் மேல் கோபப்பட்டு அவர்களை பிடித்து காவலிலே வைத்தார்கள். தொடர்ந்துள்ள அதிகாரங்களை வாசிக்கும் பொழுதும் தொடர்ந்துள்ள அப்போஸ்தலர்கள் முழுவதும் வாசிக்கும் பொழுதும் அநேக இடங்களில் அவர்களை அடித்தார்கள், அநேக இரத்த சாட்சிகளால் மரித்தார்கள், அநேகர் காவலிலே போடப்பட்டார்கள், அநேகர் பயமுறுத்தப்பட்டார்கள், அநேகர் அடிக்கப்பட்டு செத்து போனார்கள் என்று பட்டணத்திற்கு வெளியே இழுத்துக் கொண்டு போடப்பட்டார்கள். இப்படி திரளான பாடுகளை, திரளான வேதனைகளை, திரளான உபத்திரவங்களை கிறிஸ்துவுக்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இது எப்பொழுது நடந்தது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வந்த பொழுது. பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பதாக பாடுகளை கண்டு பயந்து ஓடுகிறார்கள், பாடுகளை கண்டு ஓடி ஒளிகிறார்கள், பாடுகளை கண்டு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். இந்த உலகம் கொடிய காலம், அநேக உபத்திரவங்கள் இருக்கிற காலம், அநேக போராட்டங்கள் இருக்கிற காலம், அநேக நிந்தைகள் இருக்கிற காலம், அநேக நேரங்களில் துன்புறுத்தப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலே கிறிஸ்துவுக்கு நீங்கள் நானும் சாட்சிகளாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால் நாம் அற்புதத்திற்கு மாத்திரமல்ல, அபிஷேகத்திற்கு மாத்திரமல்ல, நெருக்கத்திற்கும் சாட்சிகளாய் இருக்கிறோம், பாடுகளுக்கும் சாட்சிகளாய் இருக்கிறோம். எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, என் உயிரே போகக்கூடிய நிலை வந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் இருப்பேன் என்று சொல்லி சாட்சியாய் இருப்பதற்குரிய ஒரு பலத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. பாடுகளுக்கு சாட்சிகள். எத்தனை பாடுகள் வரட்டுமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் ஒரு பெரிய பாடுகள் அல்ல. அநேக பரிசுத்தவான்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாடுகள் எல்லாம் ஒரு பெரிய பாடுகள் அல்ல. இதைவிட பாடுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் செய்து ஓடுவதற்குரிய ஒரு பலத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நாம் பாடுகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம், நெருக்கத்திற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் அதன் மத்தியிலும் கிறிஸ்து இயேசுவுக்காக சாட்சிகளாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெருக்கத்திற்கு மாத்திரமா சாட்சிகள். அதற்கு நம்ம அடுத்த பகுதிகளில் அதற்கு முன்பதாக பார்த்தோம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். முதலாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதே 4ஆம் அதிகாரம் வாசித்த வசனத்துக்கு பிந்தைய வசனங்களை வாசிக்கும் போது அங்கே 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 7000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பட்டணங்கள்
ரட்சிக்கப்படுகின்றன. தொடர்ந்து வாசிக்கும் போது சிதறடிக்கப்படுகிறவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள், அங்கெல்லாம் எழுப்புதல் உண்டாகிறது. ஆம் பிரியமானவர்களே, எத்தனை நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ அதற்கு என்பதாக ஒரு பெரிய பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நெருக்கத்திற்கு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நாம் பெருக்கத்திற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். நீ வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுவோம். ஆத்துமாக்களிலே பெருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக்கும், ஊழியத்திலே பெருக்கும், சபையிலே பெருக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் துணையோடு அவைகளை சகித்து முன்னேறி செல்வோம். அவர்களை சுமந்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில, ஊழியத்தில, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை வைத்திருக்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவ பயத்திற்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். தேவ பயத்திற்கு சாட்சி. பாவம் கடந்து வருகிறது, பொய் கடந்து வருகிறது. அனனியாம் சப்பீராலும் வஞ்சித்து வஞ்சனையாய் பொய் சொல்லுகிறார்கள். திடீரென பேதுரு எழுந்து பேசுகிறார். அனனியாம் சப்பீராலும் மறித்து போய் விடுகிறார்கள். தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று, ஒரு பெரிய தேவ பயம் உண்டாயிற்று. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் தேவ பயத்திற்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறுகிறோம். இன்னும் அநேக காரியங்களை அங்கே நாம் பார்க்க முடியும். ராஜாக்களுக்கு முன்பதாக சாட்சிகளாய் இருக்கிறார்கள், தேசத்தின் ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சிகளாய் இருக்கிறார்கள். இப்படி அநேக சாட்சிகளாய் அவர்கள் எழுப்புகிறார்கள். இந்த நேரத்திலும் கூட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் எவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம்? அபிஷேகத்திற்கு சாட்சியாய் இருக்கிறோம், அற்புதத்திற்கு சாட்சியாய் இருக்கிறோம், பாடுகளுக்கு சாட்சியாய் இருக்கிறோம், பெருக்கத்திற்கு சாட்சியாய் இருக்கிறோம், தேவ பயத்திற்கு சாட்சியாய் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட சாட்சி நமக்குள்ள இருக்கிறதா? தேசத்தை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம், தேசத்தை பார்த்து சுமந்து போயிருக்கிறோம். தேசத்தின் சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, தேசத்தின் நிலைமைகள் இப்படி இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு காத்திருப்போம், காரியங்கள் மாறுதலாய் முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது அவர்களுக்குள்ளே வந்தார் தெரியுமா? அவர்கள் ஆண்டவருக்காய் காத்திருந்த பொழுது 120 பேரும் மேல் வீட்டறையிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும்படிக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலே முதலாய் மனிதனை படைத்த பொழுது ஆண்டவர் எதற்காய் படைத்தார்? தன்னோடு கூட உறவாடும்படிக்காக, பேசும்படிக்காக, தன்னோடு கூட வேதம் சொல்லுகிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே கர்த்தர் உலாவி வருவார், அவரோடு கூட பேச வருவார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே ஆண்டவர் சீசர்களை எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? அப்போ அற்புதங்கள், அதிசயங்கள் செய்கிறது, ஊழியர் செய்கிறது எல்லாம் 2ஆம் பட்சம் தான். முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரிந்து கொள்ளும் பொழுது? அவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படிக்காக. இன்னைக்கு அநேக நேரத்தில் மற்ற எல்லா காரியத்தையும் விட்டுட்டோம், ஆண்டவரோடு இருக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லாவற்றையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டுருவோம், ஆண்டவரோடு கூட இருப்போம், காத்திருப்போம். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்காக காத்திருங்க, நான் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன், சத்திய ஆவி அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன், அவர் வருவார், உங்களை நிரப்புவார். அவர்கள் காத்திருந்தார்கள். 120 பேராக மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாய் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட பொழுதுதான் இந்த சாட்சியாக அவர்கள் மாறினார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இப்படிப்பட்ட நிலைமைகளில், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலோ அதிகமாய் ஆண்டவருக்காய் காத்திருப்போம். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் காத்திருப்போம். ஆண்டவர் எனக்குள்ளே உலாவும், ஆண்டவரை என்னோடு கூட பேசும், ஆண்டவரை என்னோடு கூட வெளிப்படும், ஆண்டவரை நீ உம்மோடு கூட இருக்கும்படிக்காக, உம்மோடு கூட பேசும்படிக்காக, உம்மோடு உறவாடும்படிக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டீரே. என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, என்னை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை, என்னை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை, உம்மோடு கூட பேசும்படிக்காக, உம்மோடு கூட இருக்கும்படிக்காக, உம்மோடு கூட நேரத்தை செலவிடும்படிக்காக நாங்கள் எங்களை உமக்காக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மற்ற எல்லா சூழ்நிலைகளை விட்டுவிட்டு, மற்ற எல்லா சிந்தைகளை விட்டுவிட்டு, மற்ற எல்லா காரியத்தை விட்டுவிட்டு கர்த்தரோடு இருக்க நம் நேரத்தை ஒதுக்குவோம். கர்த்தரோடு இருப்போம், காரியங்கள் மாறுதலாய் முடியும். ஆண்டவரோடு இருப்போம், ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தரோடு இருந்தால் காரியங்கள் மாறுதலாய் முடிகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு இருக்கும் பொழுது இன்னும் 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 அதிகமாய் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நம்மை நிரப்புவார். பரிசுத்த ஆவியின் வரும் பொழுது நாம் பலனடைவோம். இந்த நாட்களில் வாழ்வதற்குரிய ஒரு பலத்தை நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியின் வரும் பொழுது நாம் சாட்சிகளாய் இருப்போம். இவைகளிலே சாட்சி, அபிஷேகத்திலே சாட்சி, அற்புதங்களை செய்கிறதிலே சாட்சி, பாடுகளை சகிக்கிறதில், பாடுகளுக்காக ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். பெருக்கத்திற்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். தெய்வ பயத்திற்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். ஒப்புக் கொடுப்போமா? நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா.
ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது பரிசுத்தாவியான பிராபி போல ரூபம் கொண்டவராய் அவர் மேல் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக அவருடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதற்கு பின்பதாக தன் ஊழியத்திற்கு கடந்து செல்கிறார். அதற்கு பின்பதாக தன் கர்த்தர் அவர்களுடைய பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படிக்காக ஒப்புக் கொடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாம் பலன் அடைகிறோம், சாட்சியா இருக்கிறோம். எவைகளிலே சாட்சியா இருக்கிறோம்? அபிஷேகத்திற்கு சாட்சியா இருக்கிறோம், அற்புதத்திற்கு சாட்சியா இருக்கிறோம், நெருக்கத்திற்கு சாட்சியா இருக்கிறோம், பெருக்கத்திற்கு சாட்சியா இருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவ பயத்திற்கு சாட்சியா இருக்கிறோம். ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் கர்த்தரோடு கூட பேசிக் கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல் வார்த்தைகள் எங்களுக்காக வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் சூழ்நிலைகளை நினைத்து திகைத்து நிற்கிற நேரங்களிலே, கலங்கி நிற்கிற நேரங்களிலே, சோர்ந்து நிற்கிற நேரங்களிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாய் தெளிவாய் பேசுகிறீர். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைவீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்ப எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்தாவின் வல்லமை ஆழமாய் ஊற்றி, பரிசுத்தாவின் வல்லமை அதிகமாய் ஊற்றி, நாங்களும் உங்களுக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாகவும் பலனடையும்படியாகவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அபிஷேகத்திற்கு சாட்சியாய் மாற்றுவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அபிஷேகத்திற்கு சாட்சி உள்ளவர்களாய் மாறட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ளட்டும். எந்தெந்த காரியங்களில் அற்புதத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அற்புதத்திற்கு அவர்களை சாட்சியாய் மாற்றும். அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அநேக அற்புத அடையாளங்கள் இவர்களை கொண்டு நடக்கும்படியாக சாட்சியாய் மாற்றும் ஆண்டவர். அப்பா, பாடுகள் மத்தியிலே கிறிஸ்து இயேசுவுக்கு நற்கந்தமாக நல்ல ஆண்டவர் சுவிசேஷமாக உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக, எந்த சூழ்நிலையில் முன்னேறி கடந்து செல்கிறவர்களாக பாடுகளுக்கு சாட்சியாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. நெருக்கத்திற்கு மாத்திரமல்ல, பெருக்கத்திற்கும் சாட்சியாய் மாறட்டும். யாரெல்லாம் நெருக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பாடுகளை அடைகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய பெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. பெருக்கத்திலும் தேவ பயத்தோடு இருப்பதற்கு, தேவ பயத்திற்கு சாட்சியுள்ளவர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவருக்குள்ளாய் ஊற்றிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. யாரெல்லாம் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ இன்னும் அதிகமாய் அபிஷேகிக்கப்படட்டும். இன்னும் அதிகமாய் வரங்களை பெற்றுக் கொள்ளட்டும். இன்னும் உமக்கு அதிகமாய் எழும்பட்டும். ஆவிக்குரிய எழுப்புதல் இந்த கடைசி நாட்களில் சபைகளுக்குள்ளே, தேவ பிள்ளைகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே வெளிப்படுவதாக. அப்படி செய்வதற்காக நன்றி. பெரிய காரியங்களை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களை நல்ல பிதாவே.